நடிகை ஜோதிகா தன்னுடைய கணவர் நடிகர் சூர்யா நடிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்கள் தொடர்பாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசின விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த நேர்காணலில் ஜோதிகா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மோசமான திரைப்படங்களில் தான் பிரச்சனை. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் வெற்றியை பெற்ற பல மோசமான கமர்ஷியல் திரைப்படங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ரொம்பவே பெரிய மனசோடு விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய கணவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படங்கள் ரொம்பவே கடுமையாக விமர்சனம் செய்யப்படுவதாக நான் உணர்றேன். படத்தில் சில பகுதிகள் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மொத்தமாக படத்திற்கு பெரும் சிரத்தை கொடுத்து உடைத்திருக்காங்க. ஆனால் சில மோசமான படங்களை விட கடுமையான விமர்சனங்களை சந்தித்ததை நான் பார்த்தப்போ அது என்னை பயங்கரமாக பாதிச்சது. ஊடகங்கள் இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன் அப்படின்னு சொன்னவங்க, கங்குவா திரைப்படம் வெளியாகி எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றுக்கொண்டிருந்தப்போ தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் மீடியாக்கள் இருந்தும் சில குழுக்கள் இருந்தும் நெகட்டிவ் விமர்சனங்கள் வர்றது அதிர்ச்சியாக இருந்தது. பெரிய பட்ஜெட்டில் உருவான அறிவு சாராத நான் பார்த்த பழைய கதைகளுடன் ஹீரோயினை துரத்தும் காட்சிகளுடன் இரட்டை அர்த்த வசனங்களுடன் டாப் 10 சண்டை காட்சிகளுடன் வந்த படங்களுக்கு கூட இப்படிப்பட்ட மோசமான விமர்சனங்கள் வரவில்லை. கங்குவாவின் பாசிட்டிவ் பக்கங்கள் குறித்து என் நிலைப்பாடு: இரண்டாம் பாதியில் பெண்களின் ஆக்ஷன் காட்சியும் கங்குவாவுக்கும் சிறுவனுக்குமான அன்பும் துரோகமும் ரிவ்யூ செய்யும் போது நல்லவற்றை மறந்துவிட்டார்கள் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்மறையான விமர்சனங்கள் குறித்த தன்னுடைய ஆதங்கத்தையும் நிலைப்பாடையும் இந்த சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்க ஒரு போஸ்ட்டாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.